ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் மோன்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி பட்டர் க்ரீம் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரூம் டெம்பரேச்சர் பட்டர் 250 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பட்டரை ஸ்லோவாக பீட் பண்ணிக்கலாம். பட்டர் எப்போவுமே ரொம்ப சில்லுன்னும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸ்லைஸ் பண்ணால் கட் ஆகணும், அந்த மாதிரி இருக்க பட்டரை எடுத்துக்கோங்க. பட்டர் நல்லா பீட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சுற்றி ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடிக்கும் போது துகள்களாக தெரிச்சிருக்கும். அதையும் சேர்த்து நம்ம அடிக்கிறதுக்காக தான் இப்போ ஸ்க்ராப் பண்ணேன் நான். இப்போயும் மீடியம்லேருந்து ஹை ஸ்பீடில் அடிச்சுக்கோங்க. இப்போ பட்டர் அடிக்க அடிக்க பட்டரோட தன்மை லைட் ஆகும், அதே மாதிரி வெண்ணிறமாக மாற ஆரம்பிக்கும். நம்ம பட்டர் மஞ்சளாக இருந்துச்சு இல்லைங்களா, அடிக்க அடிக்க கொஞ்சம் வெண்ணிறமாக மாற ஆரம்பிக்கும். அதுதாங்க சரியான பதம் சர்க்கரை சேர்க்கறதுக்கு. சர்க்கரை நம்ம எப்படின்னா பொடி பண்ணி தான் சேர்க்க போகிறோம். நல்லா நைஸாக பவுடராக ஆக்கி சேர்த்துக்கோங்க. பட்டர் 250 கிராம் நான் எடுத்திருக்கேங்க. அதில் பொடியாக்கிய சர்க்கரையும் நான் 250 கிராம் தான் எடுத்திருக்கேங்க. ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க சர்க்கரையை. எனக்கு இது சரியாக இருக்குங்க. சர்க்கரை இன்னும் வேணும்னா நீங்கள் நல்லா பொடியாக்கிய சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை நல்லா நைஸாக ரன் பண்ண விட்டுருங்க. தொட்டு பார்த்தா பவுடர் மாதிரி இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி. அந்த மாதிரி இருந்தால் தான் பட்டர் க்ரீமோட ஃப்ராஸ்டிங் நல்லா வரும், சில்கி ஸ்மூத்தாக வரும். 250 கிராம் பொடியாக்கிய சர்க்கரையை நம்ம சேர்க்குறோங்க. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்க. அப்படியே ஃபுல்லாக கொட்டிடக்கூடாது, அப்போ தான் ஒன்று சேர்ந்து வரும். சர்க்கரை மொத்தமாக சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் நல்லா அடிச்சுக்கோங்க. பாருங்கள், அடிக்க அடிக்க எப்படி அந்த டிசைன் அப்படியே நிற்குது, கரெக்டாக ஃபார்ம் ஆகிட்டு வருதுங்க. உங்களுக்கே இதுலேருந்து தெரியும் ஸ்டார்டிங் எப்படி இருந்தது, பவுடர் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரே இடத்துல நின்றுடுங்க, அதை மாதிரி தான் இருக்கும். இப்போது பால் சேர்த்துக்கலாங்க. பால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. கூடவே வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ். இந்த பாலும் வெண்ணிலா எசன்ஸும் சேர்ந்து வரத்துக்காக தாங்க ஃபைனலாக ஒரு இடு பீட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா பட்டர் க்ரீம் எப்படி ஈஸியாக வீட்டிலே தயாராகிடுச்சுன்னு. எனக்கு இதுக்கு அடிக்க 30 மினிட்ஸ் கூட ஆகலைங்க பெருசாக. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் பொடியாக்கிய சர்க்கரை இருந்தால் போதுங்க, வெண்ணிலா எசன்ஸ் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கை தாங்க நான் ரெட் வெல்வெட் கேக் வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு செஞ்சுருக்கேன். அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட டெக்ஸ்டரை பார்க்கணுன்னா மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. பட்டர் க்ரீமை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரீசரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. 1 மந்த் வரைக்கும் இது நல்லா இருக்குங்க. நீங்கள் எப்போல்லாம் கேக் செய்கிறீங்களோ கேக் மேலே டெக்கரேட் பண்ணி உங்கள் கிட்ஸ்க்கு கொடுங்க. அவ்வளோதான். வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும்.